ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி பண்ண காரியத்தினால இப்போ விஜய்க்கு இந்த சுடர் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரிய வருது. வெண்பா பாப்பா அப்படி என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து விஜய் ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருக்கார். அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் கதிரேசன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. எங்கேயுமே வந்து மல்லி சொல்லலை. அப்போ யார் தான் வந்து சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டு இருந்தாங்க தான். இந்த சமயத்தில் தான் இந்த சுடரும் ராஜியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து வெண்பா காதில் கேட்டுடுறா. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல வேளை ராஜி, நீ என்னை கோத்து விட்டுவே, நான் பயந்துட்டேன். அப்புறம் எனக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்திருக்கும். ரொம்ப நன்றி ராஜி அப்படின்னு சொல்லுவோமே, என்ன டாடா பேரை வச்சு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி உடனே வந்து இதை நம்ம வீடியோ எடுப்போம், எதுக்காச்சும் ஒன்றுத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஃபோனில் தெரியாமலே. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே, ராஜியும் சுடரும். அப்போ தான் வந்து ராஜி சொல்கிறாங்க, நீ என்னோட கூட்டாளியாச்சே, நீ என்னோட பார்ட்னர் ஆச்சே, உன்னை எப்படி நான் வந்து விட்டு கொடுத்துருவேன்? என்ன ரேணுகா, உனக்கு அறிவுன்றது இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை நான் இப்போ தான் வந்து விஜய் கூட க்ளோஸ் ஆகலான்னு முடிவு பண்ணேன். ஏதோ மல்லியை சொதப்பி மல்லியை திசை மாற்றி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து திடீர்னு விஜய் இப்படி கேட்கவும் எனக்கு உன் மேலே கோவம் வந்துருச்சு ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து ராஜி சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் உன்னை நான் என்றைக்குமே வந்து எதிரியாக பார்க்க மாட்டேன். நம்மளோட எதிரி அவன் மட்டும்தான். அதை நீ மனசில் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்ல, உடனே வந்து வெண்பா வந்து, ஓ அப்போ இந்த ரேணுமாவும் கூட்டணி தான் போல, நம்ம மல்லியம்மா மட்டும்தான் வந்து ரொம்பவே நல்லவங்க. இதுக்கு மேலே வந்து மல்லியம்மாவை தவிர நம்ம வேறு யாரையுமே வந்துட்டு நம்பக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க வெண்பா. அப்புறம் இன்னும் நிறைய வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரகுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக ஆகவுமே, ரகுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் ரேணுகா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா இது இன்னும் இவர் ரகுவை பற்றிலாம் கேட்குறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி உண்மையை சொல்லிவிடுவோம் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்றான். இல்லை ரகுவும் நானும் கொஞ்சம் பார்ட்னர், அந்த ஒர்க்கில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இது எல்லாத்தையுமே காதில் வாங்கி, அதாவது வீடியோ எடுத்துட்டாங்க வெண்பா. வீடியோ எடுத்துகிட்டு உடனே வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. இதை வந்து இங்கே யாரும் நம்மளை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல ராஜி அப்படின்ற மாதிரி சுடர் சொல்லவுமே, இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நீ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, மல்லி வந்து அந்த சைடு போகிறாங்க. என்ன வெண்ப செல்வம் எங்கே ஓடிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் போய் டாடா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மல்லிமா, நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் டாடா கிட்ட சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே வந்து விஜய்கிட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி, அதுவும் வெண்பா ஃபோன் பண்ணி, டாடா எங்கே இருக்கீங்க, இங்கே ஒர்க்கில் இருக்கேன்டா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் உடனே கிளம்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கிளம்பி வரணுமா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் டாடா, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க. சரிடாம்மா நான் உடனே கிளம்பி வாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. எதுக்காக வெண்பா கூட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் இருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய். வந்ததுமே வந்துட்டு, என்னாச்சு சொல்லும், ஏன் கூப்பிட்டேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, டாடா இதை பாருங்க டாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே விஜய் ஃபோன் போட்டு மல்லிகிட்ட, என்ன மல்லி வெண்பா உடனே வந்து வர சொல்கிறாளே என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, எனக்குமே தெரியலங்க, ஆனால் அவள் ஏதோ வந்து பரபரப்பாக இருக்கிறான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னே தெரியலையா, எப்படி மல்லி இது என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலையா, சரி வாங்க வந்து பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து கேட்டால், அந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாரு விஜய். கேட்டதுமே வந்து பேரதிர்ச்சியில் இருக்கார். அவருக்கு என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து தெரியலை. ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கும் வந்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு
வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தாங்க தெரியும். இல்லைன்னா வந்து பா ரொம்பவே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக முடிவெடுத்திருக்காங்க. விஜய் பார்த்ததுமே ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுமே பொலார்னா செவ்விலே அடிக்கிறாங்க. உடனே வந்து அவங்க வந்து எதுக்காக என் செவ்வியில் அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாளாக என்னென்னவோ நடந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே வந்து இப்படியே விட்டு வச்சுட்டு இருந்தால் சரி வராது. பல பிரச்சனைக்கு மத்தியெல்லாம் வந்து நம்ம இதை எழுதி பண்ணிகிட்ருக்கோம். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை தலை வாங்கிடும் அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து தெரிய வருது. எந்த மாதிரி தலை ஓங்க போகுது, இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. மல்லி என்ன ஆனாலும் வெண்பாக்குட்டி நம்பிக்கிட்டே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இதை கேட்டால் மல்லியம்மா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வெண்பாக்குட்டி சொல்லலை. என்ன ஆக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதுக்கு மேலே எதையுமே பார்த்துக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறீங்க, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.